முகத்துல எண்ணெய் வழியிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கலர் குறையிறது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் வந்து இழந்த கலரை இது கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டேன் அதெல்லாம் வந்து அவங்களோட தொல்லைகள் நிறைய, அதாவது அந்த பிரச்சனைகள் அழகு சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து இந்த சன் டேன்லாம் வரும். ஸோ இந்த சன் டேன்லான வர பிக்மெண்டேஷனையும் இது எடுக்கும். ஸோ மொத்தமாக பிக்மெண்டேஷன் போகிறதுக்கும் ஒரு ஹெல்த்தி பியூட்டி நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கும் இந்த சாஃப்ரான் ஃபேஸ் பேக்கை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். முறைகள் அப்படின்னா ஒரே ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பாக்கெட்டை சின்ன ஒரு கண்டெய்னரில் போட்டு அது ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் இருக்கலாம், தேங்காய் பாலாக இருக்கலாம், இல்லை வெண்ணெயாக இருக்கலாம். எது ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் இந்த மாதிரி இதில் ஏதான ஒன்று அதில் கலந்து அதை வந்து ஒரு க்ரீம் மாதிரி ஆயிடும். அது அந்த நிஜம் சாஃப்ரான் அதில் கலக்கிறோம் இல்லை அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். பிகாஸ் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுனால இந்த குவாலிட்டி அப்படின்னு சாஃப்ரானை பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி குங்குமப்பூ த பெஸ்ட் குவாலிட்டி ஆர் இது நிஜம் குங்குமப்பூ அப்படிங்கிறது ஒன்று வந்து அதோட ஃப்ராக்ரன்ஸ், அந்த ஸ்மெல். இன்னொன்று இந்த பேக்கை நீங்கள் வந்து கலக்கும் பொழுதே அது வந்து கலர் ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். ஓ, அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது அந்த ஆரஞ்சு கலர் வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் இதுல வந்து வராது, ஒரே ரெட் கலர்ல வந்துடும். இஃப் இட் இஸ் த குட் குவாலிட்டி ஆஃப் சாஃப்ரான்னாக்கா அந்த ஒரு ஆரஞ்ச் அண்ட் yellowish டிண்ட் அதுல கிடைக்கும். அந்த மாதிரி அந்த கலர் கிடைக்கிற லெவலுக்கு அது க்ரீம் ஃபார்ம்ல பண்ணி அதை வந்து ஃபேஸ் முழுக்க போட்டு நெக் வரைக்கும் போடணும். போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து தேய்ச்சி நம்ம சாதாரண வாட்டர் போட்டே நீங்க 10 மினிட்ஸ் இல்லாம 1 hour வச்சிருந்தாலும் ட்ரை ஆகாது. அப்படியா? சாஃப்ரான் ஃபேஸ் பேக் வில் நெவர் கோ ட்ரை. மறந்து கூட நீங்க போயிடலாம். ஏன் ட்ரை ஆகாது? அதாவது அந்த அதுல இருக்கிற ஒரு ரிச்னஸ், அதுல இருக்கிற கண்டென்ட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க போட்டுண்டாலும் ட்ரை ஆகாது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க போட்டுண்டாலும் அந்த ஆயிலி ஸ்கின்னோட அதாவது ஆயிலியா இருக்கிற ஒரு தன்மை வந்து ஜாஸ்தி ஆகாது. சோ இது வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ரொம்ப நேரம் வச்சிருந்தா கூட ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கின்ல வந்து ரொம்ப நேரம் இருந்தா சுருக்கம்லாம் வந்துடும். சில பேக்கெல்லாம் நாங்களே 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவோம். பட் இந்த பேக் மட்டும் நீங்க கண்டினியூஸா ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தா கூட இது வந்து இன்னும் பெஸ்ட் எஃபெக்டை கொடுக்கும். என்னன்னாக்கா இழந்த ஒரு சருமம் வந்து எதை இழக்கிறதுன்னா, இப்போ அனிமிக் ஆயிட்டீங்கன்னாக்கா அயர்ன் கண்டென்ட் கம்மியாயிடுதுன்னா தலை முடி எப்படி கொட்டுறதோ அதே மாதிரி ஃபேஸ்லயும் உங்களுக்கு வந்து அந்த சீக்ஸ் குறையிறது எதனாலன்னா ஃப்ளஷ் போயிடுறது. ஃப்ளஷ் போகும்போது சீக்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். சீக்ஸ் குறையறதுனாலயே நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம் மாறும்பொழுது அழகுங்கிறது கொஞ்சம் குறையும். இது போடும்போது சீக்ஸ் மறுபடியும் வர்றதோட இல்லாம அந்த ஒரு நீங்க சர்க்கிள் கொடுத்து வந்து ரெகுலரா இதை யூஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஒரு கம்ப்ளெக்ஷன் லெவல்லையும் ஸ்கின்னையும் வந்து லஸ்டர் அது மாற்றும். ஸ்கின்னோட டெக்ஸ்டரையே மாத்திடுறது. ஸோ ஹெல்த்தியா மாற்றும் போது அந்த அழகுங்கிறது பர்டிகுலர்லி இந்த பிரைடல் அந்த மாதிரி வந்து பிரைட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள்ல அவங்கள பார்த்துக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதை உபயோகப்படுத்தும் போது தே வில் பி நார்மல், ஒரு ஹெல்த்தியான பியூட்டி கிடைக்கும். ஒவ்வொரு பேக்குக்கு ஒவ்வொரு விதமான ஒரு குணம் இருக்கு, ஒவ்வொரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் இது போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் ஃபைண்ட் த ரிச்னஸ் ஆஃப் த பியூட்டி. சூப்பர். அண்ட் இதே மாதிரி இதுல நீங்க வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணிருக்கீங்க. ஜாதி பத்திரினா என்ன மேம்? ஜாதி பத்திரிங்கிறது இட் இஸ் நத்திங். அதை இப்போ ஜாதிக்காய் கேள்விப்பட்டீங்க இல்லையா? ஜாதிக்காயோட பூ தான் ஜாதி பத்திரி. ஓ, ஜாதிக்காயோட பூ தான் ஜாதிக்காயோட பூ தான் ஜாதி பத்திரி. அந்த ஜாதி பத்திரிங்கிறது அந்த இட் இஸ் அ ஃப்ளவர் அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளோரல் எஃபெக்ட்ங்கிறது ஜாஸ்தி. ஜாதி பத்திரியை வந்து தண்ணியில போட்டுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது கூட இட் இஸ் குட் ஃபார் யாரெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதி பத்திரியை தண்ணியில போட்டு குடிக்கிறது கூட நல்லது. மென்டலி வி வில் கோ காம். கூல். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த சாஃப்ரான் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க குங்குமப்பூ வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு. அது உண்மைதானே? இந்த சாஃப்ரானை போட்டு அதை நீங்க பேக்கா, அதாவது மில்க் குடிக்கிறதோ இல்லை அதை அந்த மாதிரி ஒரு பேக் அப்ளிகேஷன்ல கொண்டு வருதோ அது ஜென்ரலி வந்து அது இட் இஸ் நாட் டூயிங் எனிதிங் அவுட் சைட், அப்படியே பண்றது இல்லை. அது உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற
ஒரு பிரச்சனையை தீக்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு வந்து அழகுங்கிறது வர்றது, அதுவும் ரியலான இயற்கையான ஒரு அழகு கிடைக்கிறது. see whatever may be your original complexion, அதையே இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்க கூடிய அளவுக்கு இந்த சாஃப்ரான் ஹெல்ப் பண்ணும். அதோட பெனிஃபிட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இது நீங்க சொன்ன மாதிரி 10 கிராம் பேக் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒரு டைம் அந்த 10 கிராம் யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் இவ்வளோ இருக்கே, நம்ம இவ்வளோ காஸ்ட்லியா வாங்கியிருக்கோம், இதையே நம்ம டக்குன்னு தீர்த்தணுன்றதுக்காக அந்த 10 கிராம் 5 பிரிச்சு அந்த மாதிரிலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்ல 5 கிராம் பத்தாது உங்களுக்கு. 5 கிராம் பத்தாது. 10 கிராம்ங்கிறது ஃபேஸ் அண்ட் நெக் அப்படிதான் கொடுக்குறோம். ஃபேஸ் அண்ட் நெக் அப்படிதான் கொடுப்போம். இத மாதிரி சொல்லி 10 கிராம் 5 கிராம் கேட்குறவங்க அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு சைடு இருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து there are some clients இதை வாங்கி நான் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஹோல் பாடியை யூஸ் பண்றேன்னு சொல்றவங்களே இருக்காங்க. ஓ, they are not bothered about money. Okay. ஏன்னா the effect is so good. இப்போ அழகுன்றது முகத்துல மட்டும் இல்ல. I want to keep my hands beautiful. Yes. see palm எடுத்துக்கோங்க. even that எல்லாத்துக்குமே இல்லையா? எவ்வளோ நாளுக்குள்ள அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும்? ரிசல்ட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ். அவங்க வந்து அவங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்டது தான் இது. அதனால அவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போறவங்களுக்கு நாங்க என்ன சொல்றதுன்னா, இந்த ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா இதுல இருக்கிற 10 பேக்ஸை ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ணி ஒரு 20 டேஸ்ல முடிச்சிட்டீங்கன்னா யூ வில் கெட் த எக்ஸாக்ட் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அதனால இது விலை ஜாஸ்தின்னு இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சு ஒரு நாள் யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்து 2 மாசம் 3 மாசம் வச்சுக்கிறத விட கண்டினியூஸா யூஸ் பண்ணி, காசு ஜாஸ்திங்கிறதுக்காக ஆக்சுவலி ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. அது சொல்லிடுவோம். நீங்க வந்து இத வந்து நீங்க 1 மந்த்க்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். அப்ப பிரைடுக்கெல்லாம் சொல்றதே நீங்க ஒரு மாசம் முன்னாடி ஆரம்பிச்சிருங்க. நீங்க கை காலு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துங்க. ஓகே, ஃபேஸ் மட்டும் இல்லாம. பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க இது நம்ம யூஸ் பண்ணும்போது ஜாஸ்தி அது எதுவும் பிம்பிள்ஸ் இன்னும் அலர்ஜி வர மாதிரியோ, அதாவது ஸ்கின் whatever may be the type of the skin, நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இது பிம்பிள் ஸ்கின்னா, இது ட்ரை ஸ்கின்னா, அதெல்லாம் தாண்டி இது வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்டமா ஸ்கின்ல எந்த மாதிரி பிரச்சனைன்னு தெரியும். பொதுவா வந்து இது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆனோங்கிறது. அதே தவிர இது வந்து போட்டா அந்த ரிச்னஸ் ஆஃப் த பியூட்டி கிடைக்கணும், அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேக்கை நாங்க பண்ணும்போது இருந்த நோக்கம். சாஃப்ரான் பேக் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் அது ஜாஸ்தி வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது மேம். நம்ம வந்து சாஃப்ரான் ஃபேஸ் பேக் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படிங்கிறது நானே கொடுக்குறேன். இன்ட்ரோ. சாஃப்ரான் அழகு அப்படிங்கிறது காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. அழகுங்கிறது எப்பவுமே இருக்கு. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே சரும பிரச்சனைகளை தாண்டி உச்சி முதல் பாதம் வரைன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அப்ப அதுல மவுத் வாஷ் அப்படிங்கிற விஷயம் வேணும் இல்லையா? சோ இன்னைக்கு வந்து சாஃப்ரான் ஃபேஸ் பேக் சொன்னோம். இப்போ வந்து அது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நம்மளுக்கு பிரெத், சுவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அழகுக்கு. கண்டிப்பா. லைக் 2 பேர் பேசுறோம், நம்மளோட மூச்சு நம்மளோட சுவாசம் நல்லா இருந்தா தான் நம்ம கண்டினியூஸ்லி we can talk. that also shows the beauty. எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கோங்கிறதும் அதுல இருக்கு. மெயின் அதுதான். சோ இந்த நம்ம மூச்சு நம்ம காத்து இதெல்லாம் நன்னா இருக்கணும்னா நம்மளோட மவுத் அது வந்து கிளீனா இருக்கணும். அதுல மவுத் அடர் இருக்கவே கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு தரது வந்து ஒரு எங்களோட இதுல வந்து மவுத் வாஷ்னு சொல்றோம். மவுத் வாஷ் அப்படிங்கறத விட இட் இஸ் மோர் ஃபார் டீத் ஆல்சோ. ஓகே. சோ இந்த பவுடர்ல என்னென்னலாம் கலக்கறோம்? இட்ஸ் பவுடர். இட்ஸ் இன் தி பவுடர் ஃபார்ம். ஓகே. இட்ஸ் இன் தி பவுடர் ஃபார்ம். இந்த பவுடர்ல நம்ம என்னென்னலாம் கலக்கறோம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாய் துர்நாற்றத்தை போக்குறது ஒண்ணு, அதே மாதிரி பல்லுக்கு எதெல்லாம் நல்லது, பிளஸ் மவுத் ரேஷஸ்லாம் வராம பாத்துக்கிறதுக்கு எது, டோட்டலா வந்து மவுத் அண்ட் டீத் இது ரெண்டையும் பேஸ், இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கோம். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, சக்கரை, உப்பு, லவங்கப்பட்டை, லவங்கம், எப்போதுமே ஜாதிக்காய் ஜாதிபத்திரி, இது ரெண்டும் ஒரு நம்மளோட ஜென்ரலா எல்லா ஒரு அழகு சம்பந்தமான பிரச்சனைகளை தீக்கிறதுக்கும் ஜாதிபத்திரி இருக்கும். ஜாதிபத்திரி அகெயின் மவுத் அடர் எடுக்கும், மவுத் ரேஷஸ் வராம தடுக்கும். லவங்கப்பட்டையும் லவங்கமும் ஈவன் இதுல வந்து கேவிட்டிஸ் இருந்தா கூட இந்த பல் வலி இல்லாம பாத்துக்கும். அந்த கேவிட்டிஸ்னால வர ஃபங்கஸ்லாம் ஆயிட்டு அதனால வர ஒரு அடர் துர்நாற்றத்தையும் எடுக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம
நிறைய பேர் வந்து ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கும் போது இன்டைஜஷன்னால வாய் துர்நாற்றம் வர்றது ஒரு ரீசன். அதே தாண்டி சில பேர் வந்து ராவா சில ஹெர்ப்ஸ் எல்லாம், அதாவது நம்ம ஃபுட்லேயே ரா கார்லிக், ரா ஆனியன்ஸ்லாம் சாப்பிடும்போது அது சாப்பிட்டு ஒரு 1 hour வரைக்கும் நிச்சயமாக அந்த ஒரு நம்ம மூச்சு விடும்போது நம்ம பேசும்போது அந்த ஒரு ஸ்மெல் வரும். எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ இந்த மாதிரியும் இல்லாமல், அதாவது வி ஆர் கிவிங் எம்பராஸ்மெண்ட் இல்லையா, ஃபார் த வி ஆர் மேக்கிங் தெம், அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பவுடர் இருந்ததுன்னாக்கா இதை போட்டு நல்லா உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கையிலேயே எடுத்துட்டு பல்லு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு ஒரு 2 minutes கார்கிள் பண்ணுற மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த ரியல் ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த breath and real freshness of the mouth. Once இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த first day உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியா? You use it once. You don't have to wait for the second time to feel the freshness of the mouth. சரி, இப்போ பற்கள் அப்படின்னாலே அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. நம்ம ஆளுகளை பழைய ஆலங்குச்சி, வேப்பங்குச்சியிலலாம் பல்லு விளக்குவாங்க. இதுல நீங்க நீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க இதுல நீம் போடல. என்னன்னாக்கா நீம் அப்படிங்கிறது குச்சி, ஆலங்குச்சி, வேலங்குச்சி இதெல்லாம் வந்து நல்லது. ஆனா இது வந்து நாங்க வந்து கார்கிளிங் அப்படிங்கிறத கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். கார்கிள் பண்ணாதான் மவுத் ஃப்ரெஷ்னஸ். இப்போ இந்த வேலங்குச்சி, ஆலங்குச்சி எல்லாம் பல்லுக்கு மட்டும். அந்த ஒரு கான்செப்டே வேலங்குச்சி, ஆலங்குச்சி எல்லாம் பல்லு தேய்க்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இட் இஸ் குட் டு யூஸ் இட் அஸ் எ பிரஷ். இந்த மாதிரி வந்து பல்லுல எந்த பிரச்சனையும் அது கரெக்ட். ஆனா இதுல வந்து நாங்க இத வந்து டூத் பேஸ்டாவோ டூத் பவுடராவோ கன்சிடர் பண்ணல. இது மெயினா மவுத், பிரெத், இதுதான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய இப்ப வந்து பல்லுக்கு கூட நிறைய டைப் ஆஃப் பேஸ்ட் எல்லாம் வருது. பட் இந்த அடருக்கு ஏதான ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி மட்டும்தான் இந்த பவுடரை நாங்க தயார் பண்ணோம். இது வந்து இன்ஃபேக்ட் இட் இஸ் குட் ஃபார் த டீத் ஆல்சோ. இப்போ சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே கூட நம்ம என்னதான் வந்து பிரஷ் பண்றோம் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபீல் வேணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு இது பண்ணிட்டு பிரஷ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிரஷ் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அது that can be done. இது வந்து பிரஷ் பண்ணாலும் இது பண்ணலாம். இல்லைன்னாக்கா பிரஷிங் கேன் பி டன் இன் த மார்னிங், இது வந்து ஈவினிங் பண்ணிக்கலாம். இது அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து இன் கேஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் மோர் ஸ்பைசி ஃபுட், ரொம்ப ஹெவியா சாப்பிடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணித்துன்னா அன்னைக்கு இதை போட்டு நீங்க ஒரு கார்கிள் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாய் வந்து துர்நாற்றம் இருக்காது. உங்களோட பிரெத் வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோட இருக்கும். அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நீங்க இதை யூஸ் பண்ணி உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா சாஃப்ரான் ஃபார் எல்லாருக்குமே, ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அண்ட் ஃபார் முக்கியமா பிரைட்காகவும் இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லியாச்சு. இது மட்டும் இல்ல, பிரைட் க்ரூம் ஆல்சோ. க்ரூமுக்காம ஓகே. நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னென்ன முறையில வாங்கலாம் அப்படிங்கறத சொல்லிருங்க. ஒன்று அமேசான், www.amazon.in போனீங்கன்னா RM Herbals, யூ சர்ச் ஃபார் RM Herbals. RM Herbals எல்லா ப்ராடக்ட்ஸுமே வரும், நீங்க அப்படி வாங்கிக்கலாம். இல்லையா Amazon.in RM Herbals சர்ச் பண்ணா எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும், நீங்க அமேசான்ல வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா www.rmherbals.in வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் பை ப்ராடக்ட்ஸ்ல போனாலும் எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும், நீங்க அப்படியே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா 94/51 பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட், சைதாப்பேட் வெஸ்ட், சென்னை 15ங்கிற அட்ரஸுக்கு நீங்க நேர வந்தா எங்க ஸ்டோர்ஸ்ல எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அவர் ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, எது தேவை அப்படிங்கறத நீங்க அப்படியே வாங்கிக்கலாம். மவுத் வாஷ் பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்க சொன்ன மாதிரி வாய் துர்நாற்றம் அப்படிங்கறத தாண்டி இதுல நீங்க கிராம்பெல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க, லவங்கம் பட்டையும் இருக்கு இல்லையா. சோ இந்த விஷயங்கள் வந்து கேவிட்டிஸ்க்காக, கேவிட்டிஸ்க்காக மட்டும் இல்ல, இட் இஸ் நாட் கேவிட்டிஸ்க்கு அது மட்டும் இல்ல, கேவிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் டெஃபினெட்லி. ஆனா இந்த லவங்கம், லவங்கப்பட்டை எல்லாம் எப்படி வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றதோ அது மாதிரி இன்டைஜஷன்னால இல்ல ஓவர் ஈட்டிங்னால வர ஒரு வாய் துர்நாற்றத்தையும் தவிர்க்கும். ஓ, வாய் புண்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாய் புண்களுக்காக தான் மெயினா வந்து இதுல சாஃப்டா இருக்கிறதுக்காக தான் சர்க்கரையும் உப்பும் கொஞ்சம் அளவுல தான் கலந்துருக்கும். நார்மலி நிறைய உப்பு இருக்கும் இந்த மாதிரி மவுத் வாஷ் அப்படிங்கிறதுல, நாங்க கொஞ்சம் கம்மியா தான் கலந்துருக்கோம். இதுல வந்து ஜாதி பத்திரி வில் மேக்
வெரி சாஃப்ட். ஓகே. இது எந்த விதமான காரத்தையும் அது எடுக்கும். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு காரத்தன்மை அப்படிங்கிறது இல்லாம வாய் புண்ணுக்கு அந்த காரத்தன்மையை போட்டான்னாக்கா அவங்களுக்கு எரிச்சல் வருங்கிறத கன்சிடர் பண்ணி தான் ஜாதி பத்திரி நிறைய போடுவோம். ஜாதி பத்திரி வந்து பூ வெரைட்டி அது. அதனால அந்த புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணு வரத்துக்கான ரீசன் என்ன? நீங்க வந்து யூ ஆர் நாட் கீப்பிங் த மவுத் ப்ராப்பர்லி. வாய் புண்ணுக்கு வரத்துக்கான காரணம் வாய் புண் டைரக்டா வாயில வருது கிடையாது. யூ ஆர் அப்டாமன். சி வாட் எவர் யூ ஆர் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட், இன்டைஜஷன், லிவர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதான ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது தான் வாய்ப்புண்ணு வரும். இல்லையா நீங்க ப்ராப்ளம் இந்த டீத் வரலாம். இந்த மாதிரி வாய்ப்புண்ணு வரதுக்கு எல்லாத்துக்குமே அதில் இருக்கிற ஜாதி பத்திரி வில் ஹெல்ப். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க வந்து யூ ஆர் ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ டேக் ரா கார்லிக். அதுக்கு ரா கார்லிக்ல ஏதோ ஒரு ஃபுட்ல சாப்பிடுறீங்க. நெக்ஸ்ட் மினிட் யூ ஹாவ் டு மீட் a person. Can you go like that and meet him and talk to him? No ways. அந்த மாதிரி சமயத்துல it helps. ஓ, இன்ஸ்டன்ட்டா நம்ம பண்ணிக்கலாமா? It is not that you have to do it as a காலையில எழுந்து அந்த மாதிரி கிடையாது. Actually இந்த பண்ணத்துக்கு காரணம் ஒரு டென்டிஸ்ட். ஓ, he was my client. Actually அவருக்கு தான் நான் முதல்ல இத கொடுத்தேன். As a dentist நீங்க இத யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, அவருக்கு ஏன் முதல்ல இத பண்ணீங்க? அதுக்கு காரணம் married. Okay. So I thought I would give him something. நீங்க இத யூஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன ஸ்பெஷலா தரீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப சொன்னேன் நான், see இந்த டியூரிங் யுவர் வெட்டிங் டைம், அதுக்கப்புறம் நிறைய நீங்க வந்து விருந்து அது மாதிரிலாம் போவீங்க, அதுக்கு கொஞ்சம் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் ஆஃப்டர் யூசிங் தட் ஒரு 6 months கழிச்சு வந்தாரு. நீங்க பண்ணி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு, பட் இத மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியா காம்பினேஷன் போட்டு நிறைய செஞ்சு எனக்கு கொடுத்தீங்கன்னா ஐ எம் ஃபேசிங் த ப்ராப்ளம் வித் மை கிளையண்ட்ஸ். Okay. See, as a dentist, அவர்கிட்ட வந்து நீங்க just think, a dentist has to open the mouth and see, test the teeth. இப்போ நல்ல ஒரு raw onion, raw garlic சாப்பிட்டுட்டு ஒருத்தர் போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களாலையும் அதை டாலரேட் பண்ணணும் இல்லையா? So அந்த மாதிரி இருக்கும்போது gargle பண்ண வச்சா நல்லா இருக்கு. And then the breath is good and for me also it is good. அப்படின்னு he was the person who, I mean, was the back for me. ஃபைனலா நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை அகைன் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் சொல்லிருங்க மேம். இது யூஸ் பண்றது, இந்த பவுடரை நீங்க ஜஸ்ட் லைக் தட் கையில எடுத்துட்டு பல்லு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு கார்கிள் பண்றாங்க. கார்கிள் பண்ணும்போது ஒரு 2 minutes கார்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். அது இல்ல உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிடுதுன்னா டெய்லியே நீங்க வந்து அதாவது மார்னிங் ஒரு தடவை நீங்க பிரஷ் பண்ணாலும் ஈவினிங்ல பிரஷ் பண்றச்சே இதை வந்து யூஸ் பண்ண, நைட் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து தேய்ச்சிட்டு படுத்துக்கிறது, நைட்டும் உங்களுக்கு வந்து பிரெத் நல்லா இருக்கும் ஹோல் நைட். தட்ஸ் a good idea. ஃபைனலா இந்த ப்ராடக்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது என்ன ஃப்ளேவர்ல இருக்கும்? நீங்க அதை ஸ்மெல் பண்ணி பார்த்திருப்பீங்களா? வாட்ஸ் தி ஃப்ளேவர்? ஓபன் பண்ணி காமிக்கவா? இப்போ நான் ஸ்மெல் பண்ண ஆடியன்ஸ்க்கு தெரியாதே. இது வந்து ஸ்மெல் அப்படின்னு பார்த்தா டோட்டலா உங்களுக்கு வந்து இந்த லவங்கப்பட்டை, இந்த ஜாதி பத்திரி எல்லாம் கலந்த ஒரு மூலிகையோட ஸ்மெல் தான் வரும். பட் இட் வில் பி வெரி நைஸ். அது வாயில இருந்தா அந்த ஒரு சுவாசம் நன்னா ஆகும்போது இது மேல மேல யூஸ் பண்ணலாம் தான் தோணும். இப்போ இந்த ஈவன் ஸ்மால் அதாவது ஒரு 7-8 வயசு இருக்கிற children also use. They don't say no because it is not very difficult for them to use it. ரொம்ப காரமாவும் இருக்காது, ரொம்ப உப்பாவும் இருக்காது, ரொம்ப சுகரும் இருக்காது. ஓகே, சோ எல்லாமே வந்து ஈக்குவல் லெவல்ல இருக்கும். இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து பிரைடுக்கான ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா விருந்துக்கு போறவங்களுக்கான ப்ராடக்ட். It's intimacy. It's for intimacy. Actually saffron face packனா அது வந்து for the beauty of the cheek அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து அடுத்தது இந்த mouth wash, it is more for intimacy between the bride and the groom இல்லையா? சோ இன்னைக்கு 2 சூப்பரான ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க மேம். Thank you so much again. and இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா 3 வழிமுறைகள் இருக்கு. ஒன்னு www.rmherbals.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணலாம். Amazonலயும் இந்த ப்ராடக்ட் இருக்கு. நீங்க RM Herbals அப்படின்னு போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்காக அங்க அவைலபிளா இருக்கும். and அதை தாண்டி நீங்க போய் நாங்க மேம மீட் பண்றோம், நிறைய விஷயங்களை கன்சல்ட் பண்ணிட்டு நாங்க தெரிஞ்சுக்கணும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத நாங்க நேரடியா பார்த்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா 94/51 பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், வெஸ்ட் சைதாப்பேட், சென்னை 15 அப்படிங்கிற அட்ரஸ்ல போய் தாராளமா மீட் பண்ணி வாங்கலாம்.